யாழில் நெற்கதியாய் விடப்பட்ட சம்பந்தனின் உடல். மொட்டு கட்சி அதிபர் வேட்பாளராக களமிறங்க தயாராகும் தம்பிக்க பெரேரா. சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக குழப்பம், காவல்துறையினர் குவிப்பு. இலங்கையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள அதிபர் தேர்தலில் வேட்பாளராக களமிறக்க தான் தயார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பிக்க பெரேரா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிபர் வேட்பாளர் தொடர்பில் இதுவரை எந்தொரு தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ள பின்னணியிலேயே தம்பிக்க பெரேரா இன்று இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், பொதுஜன பெரமுனவே இலங்கையில் உள்ள மிகப்பெரிய அரசியல் கட்சி. 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கை பொருளாதார ரீதியில் அபிவிருத்தி அடையவே இல்லை. இதுவே எமது பிரச்சினை. இதனை அனைவராலும் காணக்கூடியதாக உள்ளது. இந்த நிலையில் இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்களில் யாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்தை இதுவரை மக்களால் மேற்கொள்ள முடியாதுள்ளது. அரசியல் பிரச்சாரங்களில் ஈடுபடும் தரப்பினர் இதுவரை பொருளாதார அபிவிருத்தி தொடர்பான திட்டங்களை முன்வைக்கவில்லை. இந்த நிலையில் அதிபர் தேர்தலில் களமிறக்க நான் தயார். இதற்கான முன்னாயத்த பணிகளை தான் தனிப்பட்ட ரீதியில் தற்போது மேற்கொண்டு வருகின்றேன். எனினும் எனது கட்சியை அதிபர் வேட்பாளர் தொடர்பான இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ளும். கட்சியின் தீர்மானம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் வரை காத்திருக்கின்றேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரை எந்த வகையிலும் நம்பிக்கை தரவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஒற்றையாட்சிக்குள் தமிழ் அரசியலை முடக்கும் செயற்பாடுகளை ரணில் முன்னெடுத்து வருகின்றார் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே செல்வராசா கஜேந்திரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கஜேந்திரன் மேலும் தெரிவிக்கையில், அதிபர் ரணில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து நிதியுதவியை பெற்றுக்கொள்வதற்காக சலுகைகளுக்கு விலை போகக்கூடியவர்களை வைத்துக் கொண்டு பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி குறித்து உண்மைக்கு புறம்பான பிரச்சாரங்களை இந்திய மேற்கு தரப்புகள் தெரிவித்து வருகின்றனர். நாட்டை பொருளாதார வளர்ச்சியில் முன்னோக்கி கொண்டு செல்வதாக என்ற கதைகளை சொல்லி மக்களை ஏமாற்றி மீண்டும் ஒரு அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றார். இந்த நாட்டில் 75 வருடமாக காணப்படும் இனப்பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எதனையும் அவர் முன்னெடுத்திருக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக குழப்ப நிலை ஒன்று உருவாகியுள்ளது. இந்த வைத்தியசாலையின் பதில் வைத்திய அधीक्षகராக வைத்தியர் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வெளியிட்ட காணொலியொன்று தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்த நிலைமையை விசாரிப்பதற்காக பிரதேச மக்கள் வைத்தியசாலை பணிப்பாளரை சந்திக்க சென்றபோது அங்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வைத்தியசாலை பணிப்பாளரை சந்திப்பதற்கு சென்ற மக்களுக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலை முன்னால் குவிந்துள்ள மக்களில் ஒரு சிலர் இவ்வாறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். தமிழரசு கட்சியின் மூத்த பெரும் தலைவர் ரா சம்பந்தன் கடந்த 30ஆம் தேதி இரவு உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். அதனை அடுத்து கொழும்பில் தனியார் மலர்ச்சாலையில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் கடந்த புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் உலங்கு வானூர்தி மூலம் யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் இன்று காலை உலங்கு வானூர்தி மூலம் திருகோணமலைக்கு சம்பந்தனின் உடல் எடுத்து செல்லப்பட்டு மக்களது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இடைப்பட்ட இந்த ஓரிரு நாட்களில் சம்பந்தனின் மறைவு தொடர்பிலும் அதனை அடுத்து அவரது இறுதி கிரியைகள் தொடர்பிலும் பல்வேறு விமர்சனங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சம்பந்தனின் இறுதி நிகழ்வை வைத்து ஒரு சிலர் அரசியல் செய்ய முயற்சிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக அரசியல்வாதியும் மூத்த சட்டத்தரணியுமான KS ராதாகிருஷ்ணன் சம்பந்தனின் மறைவு தொடர்பிலும் இறுதி சமயத்தில் அவருக்கு ஏற்பட்ட நிலை தொடர்பிலும் தனது முகநூல் தளத்தில் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். ஆயுர்வேத மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த விபச்சார விடுதியொன்றை புலனறுவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளனர். குறித்த சுற்றி வளைப்பில் விபச்சார விடுதியை நடாத்தி வந்து 4 முகாமையாளர்கள் உட்பட விபச்சாரத்தில் ஈடுபட்ட 11 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட 4 முகாமையாளர்களும் மொனராகலை, சிகிரியா, கம்பஹா, மகியங்கனி ஆகிய இடங்களில் வசிக்கும் 19 மற்றும் 35 வயதுடையவர்கள் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது.
தெரிவித்துள்ளது. இதேவேளை திம்புலாகல தலுகாடு ஹபரனை களனி மொனராகலை பூனானி அனுராதபுரம் மற்றும் வெள்ளாவாய பிரதேசங்களில் வசிக்கும் 19, 27, 33, 47, 33, 48 வயதுடைய பெண்களே விபச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்களான முகாமையாளர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கு குறைந்த பணத்தை கொடுத்து அதிக பணம் சம்பாதித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் முற்றுகையிடப்பட்ட விபச்சார விடுதி அந்த பகுதியில் நீண்ட காலமாக இயங்கி வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதிபரின் பதவிக்காலம் தொடர்பாக தெளிவூட்டுமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை எதிர்வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய குறித்த மனுவை விசாரணை செய்வதற்கு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழாமை பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய நியமித்துள்ளார். இதன் அடிப்படையில் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான விஜித் மெலல்கொட, முர்து பெர்னாண்டோ, பிரதி பத்மசூரசேன மற்றும் துரைராஜ் ஆகியோர் இந்த மனுவை விசாரணை செய்ய உள்ளனர். அதிபர் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலம் குறித்து அரசியலமைப்பின் பிரகாரம் விளக்கம் அளிக்குமாறு கோரி உயர்நீதிமன்றத்தில் நேற்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த மனு தொழிலதிபர் CD லெனவாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த அதிபர் தேர்தல் திகதி குறித்து உயர்நீதிமன்றம் விளக்கமளிக்கும் வரை தற்போது நிர்ணயிக்கப்பட்ட காலப்பகுதியில் அதிபர் தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் இடைக்கால உத்தரவொன்றை பிறப்பிக்குமாறும் அந்த மனுவில் மேலும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழு, அதன் தலைவர் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் சட்டமா அதிபர் இதன் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். நாங்கள் சம்பள அதிகரிப்பை கேட்கவில்லை, மாறாக சம்பள முரண்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வை தான் கேட்கின்றோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் 1997ஆம் ஆண்டு முதல் பிரச்சனையாக உள்ள சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி ஒரு சாதாரணமான போராட்டத்தையே நாம் நடத்துகின்றோம். அத்துடன் மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டே நாம் போராட்டங்களை நடாத்தினோம். மேலும் எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நிலையில் பிரித்தானியாவில் வாழும் ஈழத்தமிழர்களும் புலம்பெயர் தமிழ் சமூகமும் மகிழ்வடையும் வகையில் தொழில் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு உமா ஸ்ட்ராட்போர்ட் அண்ட் பவு தொகுதியில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியுள்ளார். உமா குமரன் தன்னுடன் போட்டியிட்ட வேட்பாளர்களை விட பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவருக்கு 19,145 வாக்குகள் கிட்டியுள்ளன. இது அந்த தொகுதியில் கிட்டிய வாக்குகளில் 44.1% இதன் மூலம் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை தமிழ் உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவாகியுள்ளார்.